ஹாய், வெல்கம் பேக் டு மணி விலாக் சேனலுங்க. இந்த வீடியோ ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி தான் கமெண்ட்லாம் படித்தேன். நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, சண்டே அது சாட்டர்டே வரைக்கும் ஓட்டுனது, சண்டே காலையில் எடிட் பண்ணி போட்டேன். அதை பார்த்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதான் நான் சொன்னேன்ல, நீங்கள் என்ன கண்டென்ட் கேட்குறீங்களோ அதை நான் வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு. நீங்கள் கேட்டது வந்து வீக்லி மாதிரி போடுங்க, இது டெய்லி ஓகே போடுறீங்க, வீக்லி டெய்லி இப்படி வருதா அப்படின்னு. இன்னும் சில பேர் டெய்லிலாம் இப்படிலாம் வராது, சும்மா போடுறது ஒரு நாள் இப்படி வரும், பட் எவ்வளோ இயர்னிங்ஸ் இருக்கும் அவ்வளோதான் இருக்காது, 1000 அவ்வளோதான் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, அது மாதிரி ஆல்ரெடி நான் எப்போவுமே நான் சொல்லிகிட்டே இருக்கேன், இது வந்து நான் பண்ணுறது தான். எல்லாருக்கும் இப்படி வருமா அப்படின்னு தெரியாது, என்ன மாதிரி எல்லோரும் எஃபர்ட் போடுவாங்களா என்னன்னு தெரியாதுல்ல. அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி தானே அவங்க அந்த எஃபர்ட் போடுறது இருக்குது. ஓகே, நிறைய பேர் கேட்டிருந்தீங்களே வீக்லி எவ்வளோ போடுங்க அப்படின்னு. இப்போது நீங்கள் கேட்ட நிறைய பேர் கேட்டதுனால நான் போடுறேன். எனக்கு நான் கண்டென்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் கேட்குறத கண்டென்ட்டாக வச்சு போடுறேன். என்ன பிரச்சனைனா, இப்போ வீடியோ போடுறது எல்லாம் பார்க்குறாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும். இனிமேல் நம்ம வந்து யாரா காசு கேட்டு இல்லைன்னு சொன்னாலும், ஏன்னா நம்ம ஒரு நேரத்தில் நம்ம நிறைய பேர்ட்டு கேட்டிருப்போம்ல, இனிமேல் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. நான் தான் வீடியோ பார்த்தேனே, நீ 2000 சம்பாதிக்கிற, 2500 சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்ல போகிறாங்க. பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வாழ்த்தக்கம் பாருங்கள், 10:10. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி 9:20க்குலாம் வந்துட்டேன். எப்போ மாதிரி கீழே ஃப்ரெஷ் ஆகிட்டு மூஞ்சிலாம் கழுவிட்டு எங்கள் அம்மா என் பொண்ணுக்கிட்ட பேசிவிட்டு இன்றைக்கி கலெக்ஷன் அவங்க ஃபினான்ஸ் மேனேஜர் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு வந்தாச்சு. ஓகே, இது பார்த்திங்கன்னா தெரியும், 22 செவ்வாய்க்கிழமை 10:09 ஆகுது டைம். இன்றைக்கி நான் முடிச்சிட்டேன், டியூட்டி முடிச்சிட்டேன், சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துட்டேன் நான் இன்றைக்கி. அதே மாதிரி நம்ம எப்பவுமே நம்மளுக்கு அந்த வே நம்ம ஆப்ஷனே இருக்குங்க, நம்மளுக்கு எங்கே வேணும். லாஸ்ட்டு இது ரேப்பிட்டோலையும் சரி யூபர்லேயும் சரி, அந்த மேடவாக்கம் அப்படின்னு போட்டோன்னா அங்கே எதனா ஒரு டியூட்டி நம்மளுக்கு வர டியூட்டி அந்த வேலை கிடச்சிரும். அது ஒரு லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, யூஸ் பண்ணிக்கங்க. தெரியாதவங்க எங்கே டியூட்டி வேணாலும் நம்ம அதை கொடுத்தோன்னா அந்த டியூட்டி வந்தால் அவங்க கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நான் காட்டுறேன் பாருங்களேன் ஆப்பில் அந்த இயர்னிங்ஸ். நேற்றே நான் பண்ணியிருப்பேன், ஆனால் நான் இன்றைக்கி தான் படித்தேன் உங்கள் கமெண்ட்டை, அதனால் இன்றைக்கி காட்டுறேன். நேற்றோட தான் நான் டீட்டெயிலாக காட்டுறேன் உங்களுக்கு. இன்னையோடது பார்த்தீங்கன்னா இன்னும் க்ளோஸ் பண்ணல, நான் ஆஃபராக இது போய்டும் தெரியுதா. யூபர் பார்த்தீங்கன்னா 1983.1983. ரேப்பிட்டோ 486. ஆல்மோஸ்ட் இது ஒரு 25ங்களா, 2500. நான் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி ஈவினிங்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் டிப்ஸு ஆட் பண்ணல. நம்மளோட சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் வந்து இருப்பீங்க, ரெகுலர் ப்ரொஃபஷனல் ஆட்டோ டிரைவர்ஸ் கூட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தெரியும், ஒரு டியூட்டி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 250 டியூட்டி எடுக்கிறோன்னா நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ கேட்பாங்க பொதுவாக அப்படின்னு தெரியும். கண்டிப்பாக கேட்பாங்கல்ல, நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படி ஒரு 50 ரூபா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எதுவுமே கேட்காதவனுக்கு ஒரு 20 ரூபாவது கஸ்டமர் கொடுப்பாங்களா இல்லையா? எல்லா கஸ்டமரும் கொடுக்க தேவையில்ல, ஒரு 5 கஸ்டமர் கொடுக்கட்டுமே. ஒரு நாளைக்கு ஈஸியாக எனக்கு தெரிஞ்சு 200 ரூபா கண்டிப்பாக அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரும். இது 25 ப்ளஸ் அது 200, 2700. அடிஷ்னலாக ஒரு 120லேருந்து 150, 200க்குள்ளே ஒரு 100 ரூபா வச்சுக்கோங்களேன். 100 ரூபா டெய்லி ஆன் த வே சவாரி யாராவது கிடச்சிடும். ஒரு 50 ரூபா கொடுத்து அங்கே விடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியா, அந்த மாதிரி ஒரு 100 ரூபா வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷன் படி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2800 ரூபா. அதில் வந்து நம்மளுக்கு அந்த சிஎன்ஜி கேஸ் சார்ஜ் வந்து அதிகபட்சம் ஃபுல் பண்ணால் கூட 380 ரூபா ஆகும், அவ்வளோதான். எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னு பார்த்தா கூட நம்மளுக்கு 25 எப்படி பார்த்தாலும் அந்த இது வந்துடுச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி கம்மி தான் டியூட்டி. நான் நேற்று தான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த 2 டேஸில் எவ்வளோ இயர்னிங்ஸ் பார்க்கலாமா? நீங்கள் கேட்டதுனால தான், நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் கேட்டிங்க, ஒரு நாள் மட்டும்தானா டெய்லி பண்ணுறீங்களா அப்படின்னு. அதுக்காக தான் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கான ஆன்சர் நான் கொடுக்கணும் இல்லை, நம்மளுக்கு அது ரெஸ்பான்சிபிள். இவ்வளோ பேர் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களே, அதுக்காக தான். இயர்னிங்ஸு, ஆல் இயர்னிங்ஸ், இது செவ்வாய்க்கிழமை. இது மண்டே பாருங்கள், இது மண்டே 21. 8 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், 1214 டிப்ஸ் இல்லாமல் ரேப்பிட்டோவில். ஓகே, மண்டே இது. நெக்ஸ்ட்டு யூபர்,
யூபர் 2 நாள் 3270 டிப்ஸ் இல்லாமல். மண்டே மட்டும் பார்ப்போம். மண்டே வந்து 1252. அது ஒரு 1200 சில்லற, இது ஒரு 1252. பார்த்துக்கங்க, இது வந்து இந்த 21லேருந்து 28 வரைக்கும். இது நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து 21. இது அந்த இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த ஏரி இறங்குது பார்த்தீங்களா. நேற்று பாருங்கள் 21 கம்மி, இன்றைக்கி அதிகம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து 2000 சில்லற இன்சென்டிவோடு வந்துடுச்சு. ஸோ 2 நாளைக்கு 2500 ரூபா இதில். அது இல்லாமல் நம்ம இன்னொரு ஆப்பும் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம யாத்ரா. இதுவும் நம்ம வந்து சில நேரம் வந்து இது சில ஏரியாவில் இப்போ புதுசாக வந்திருக்கு, இன்னும் டெவலப் ஆகலை. பட் சில ஏரியாவில் வந்து இது வந்து ஒர்க் ஆகும், ஆர்டர் வரும் இதுலேயும். டுடே இயர்னிங்ஸ் வந்து இதில் 0. இன்றைக்கி எதுவும் வந்து இதில் நான் ஆர்டர் எடுக்கலை. அடிச்சுது, பட் வந்து நான் எடுக்கலை. இப்போ டோட்டல் இயர்னிங்ஸ் போனோன்னு வச்சுக்கோங்களேன். இது நேற்றுடையது 153. நேற்று வந்து அந்த 2 ஆப்லேயும் ஒரு 2500 டிப்ஸ் இல்லாமல் இதில் ஒரு 153. பார்த்தீங்கன்னா 2653 ரூபா, 2600 சில்லறன்னு வச்சுக்கோங்க. இது மண்டேயோடது. 3 ஆப்லேயும் யூஸ் பண்ணது. டிப்ஸ் இல்லாமல், ஆன் த வே ட்ரிப் இல்லாமல். நேற்று ஆன் த வே ட்ரிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா 160 ரூபா. இது ஒரு 2600 சில்லறையா, அது ஒரு 160 ரூபா. ஆல்மோஸ்ட் ஒரு 2700 சில்லறை வந்துடுச்சா. டிப்ஸு கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 200. நேற்று கண்டிப்பாக சொல்கிறாங்க, என்கிட்ட இருந்தது நான் க்ளோஸ் பண்ணும்போது 3120 ரூபா எவ்வளோ இருந்துச்சு. நான் இதை வச்சு கால்குலேஷன் பண்ண மாட்டேன், எவ்வளோ நம்மக்கிட்ட அமௌண்ட் வரதை வச்சு தான் நான் மொத்தம் நம்மக்கிட்ட எவ்வளோ வந்திருக்கு. ஏன்னா இதில் டிப்ஸ்லாம் ஆட் ஆகாதுல்ல. அதனால் அப்போது பார்த்தீங்கன்னா என்கிட்ட க்ளோஸ் பண்ணும்போது 3000 சில்லறை இருந்துச்சு, என்கிட்ட 100 சில்லறை இருந்துச்சு. அதில் நான் சிஎன்ஜி வந்து நேற்று 380 ரூபா, 364 ரூபாய்க்கு போட்டேன். அப்படி பார்த்தீங்கன்னா கூட எனக்கு கிட்டத்தட்ட நேற்று 2800 ரூபா கிட்ட ப்ராஃபிட் தான் எனக்கு, இயர்னிங்ஸ் மட்டும். ஓகே. ஸோ டோட்டல் இயர்னிங்ஸு அடிஷ்னலாக டிப்ஸு, ஆன் த வே டியூட்டி எதுவுமே ஆட் பண்ணாமல் 5123, 5123 ரூபா. 2 நாள் இதை வகுத்தோன்னா இதுவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2550 ரூபா வருமா. ப்ளஸ் வந்து டிப்ஸு. நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் கேட்டதுனால ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக எல்லாருமே வீடியோ வந்து என்னால் டெய்லி பண்ண முடியலைங்க. நம்ம போயிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுதா. இது உட்காந்தோன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடுது எடிட் பண்ணுறது. அதுக்காக நீங்கள் கேட்டதுனால இது ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன். நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கங்க எல்லாமே. அதே மாதிரி நான் பண்ணுற வீடியோ யாருன்னா கஷ்டப்படுத்துகிறான் இந்த ஏர்னிங்ஸ்லாம், சாரிங்க, எனக்கு தேவை இருக்குது, அதனால் நான் ஓடுறேன். அதேமாதிரி எல்லோரும் இது பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறது தானேங்க. ஸோ ஓகேங்க, வீடியோ பார்த்தது எல்லாேருக்கும் தேங்க்ஸ். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் கேட்குறத செய்கிறது எனக்கு அது ஒரு ரெஸ்பான்சிபிள். அதுக்காக நான் பண்ணிட்டேன். டெய்லி வீடியோ பண்ண முடியல, சாரிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோங்க. பாய்ங்க, பாய்.